வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நல்லா வெந்தய குழம்பு. எப்பயுமே வெந்தய குழம்பு நம்ம ப்ளெயினாக தான் வைப்போம். இன்றைக்கி நான் வைக்கிற மெத்தடில் ஒரு கத்திரிக்காய் சேர்த்து வெந்தய குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது சைடிஷு நமக்கு பொரியல் எதுவுமே வேண்டாம். இந்த ஒரு குழம்பு வெந்தய குழம்பு போதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சுடு சாதத்தில் அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொடியில் வச்சுட்டே நம்ம சிம்பிளாக இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சைடிஷு ஒரு அப்பளம் போதுங்க நமக்கு பொரித்து சாப்பிட்டா. இப்போ வாங்க, முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி அருமையான ஒரு வெந்தய குழம்பு பார்க்கலாம். கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கிடும், நல்லா கலர் மாறும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடயே மிளகாய், ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வதக்கலாம். தக்காளி வதக்கிட்டு இது கூட ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காயும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காயுமே நல்லா வதங்கிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு பச்சை வாசனை போட்டோம் பொடி. இப்போ இது கூட நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், கரைச்சி இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்கலாம் நீங்கள் தண்ணி கலந்துக்குங்க. புளி மசாலா எல்லாம் சேர்த்தனால குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பெருக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அருமையாக நல்லா தளன்னு கொதிக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குழம்பு. இப்போ ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துருக்கோம். 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம். இப்போ சிம்லையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்து அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆகிருங்க. நம்ம எப்பயுமே வெந்தய குழம்புனாலே ப்ளைனாக தான் வைப்போம். இந்த மாதிரி வெந்தய குழம்பு வைக்கும்போது ஒரு கத்திரிக்காய்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காய் இல்லை, அதனால் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் ஒரு முருங்கைக்காய் ஒரு கத்திரிக்காய் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வெந்தய குழம்பு வச்சு பாருங்கள். ப்ளைனாக தான் நம்ம வெந்தய குழம்பு வைப்போம், ஆனால் இந்த மாதிரி இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு சாதத்து கூட வச்சு பிசைஞ்சதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க வெந்தய குழம்பு. இப்போ 2 நிமிஷம் நமக்கு சிம்மில் போட்டு எடுத்தால் அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் அருமையாக சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. அருமையான இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்தய குழம்பு, கத்திரிக்காய் புளி குழம்பு தான் நம்ம பார்த்துருக்கோம். எப்பயும் ஒரே மாதிரி ப்ளைனாக வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஒரு கத்திரிக்காய் போட்டு வெந்தய குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சாதமே நம்ம வடித்தாச்சு. ஏன்னா சாதம் எல்லாருக்கும் வடிக்க தெரியல, அதனால நான் சாதத்தை வடித்ததை காட்டலை. இந்த ஒரு குழம்பு போதுங்க. இது கூட ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும்.